வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. இந்த பேரை கேட்டாலே ஏதோ பயங்கரமான ரொம்பவே சிக்கலான டெக்னாலஜின்னு தோணுதா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். அதோட 6 முக்கிய கிளைகளை தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். வாங்க இந்த ஏஐ உலகத்துக்குள்ள ஒரு சூப்பரான பயணம் போவோம். பாருங்க, இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க ஏஐய ஒரு பெரிய மரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த மரத்துக்கு நிறைய கிளைங்க இருக்கு. ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்கு. ஒன்னு பார்க்க உதவுது, இன்னொன்னு நம்ம கிட்ட பேச வைக்குது, இப்படி பல திறமைகள். நாம இப்போ இந்த மரத்தோட வேர்ல இருந்து ஆரம்பிச்சு உச்சி வரைக்கும் போக போறோம். ஆனா ஒரு மெஷினை எப்படி நிஜமாவே யோசிக்கும், எப்படி அது பாக்குது, எப்படி அது ஒரு வேலையை செய்யுது, இதுதானே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. வாங்க இதுக்கான பதில நம்ம ஒன்னாவே சேர்ந்து தேடலாம். ஒவ்வொரு பாகமா எடுத்து பொருத்தி நாமே ஒரு ஏஐய உருவாக்குற மாதிரி ஒரு ஃபீலோட இதை கத்துக்கலாம். நம்ம பயணத்தை அந்த ஏஐ மரத்தோட மூளையில இருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு ஏஐ எப்படி தனக்கு தாவே கத்துக்குது? எப்படி நம்ம மொழிய, நம்ம தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட பேசுது? முதல்ல இத பத்தி தான் பார்க்க போறோம். இதோ பாருங்க, நம்ம மரத்தோட முதல் 2 முக்கியமான கிளைகள். ஒன்னு மெஷின் லேர்னிங், அதாவது இயந்திர கற்றல். இன்னொன்னு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், சுருக்கமா NLP. ஒன்ன ஏஐயோட மூளைன்னு வச்சுக்கலாம், இன்னொன்னு அதோட மொழின்னு வச்சுக்கலாம். சிம்பிளா சொன்னா அதோட வாய். இந்த ரெண்டும் தான் ஒரு ஏஐக்கு அறிவை கொடுக்கிற அஸ்திவாரமே. மெஷின் லேர்னிங் தான் ஏஐயோட கத்துக்கிற மையம். அது எப்படி கத்துக்குதுன்னு தெரியுமா? நம்ம மூளையில எப்படி கோடிக்கணக்கான நரம்புகள், அதாவது நியூரான்கள், தகவல்களை ஒன்னோட ஒன்னு இணைக்கதோ, அதே மாதிரி இது நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்ற ஒரு அமைப்பை வச்சு தானாவே கத்துக்குது. இதுதான் ஏஐயோட உண்மையான சூப்பர் பவர்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் 0 and 1 தான். ஆனா நம்ம பேசுற தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் அதுக்கு எப்படி புரியுது? அந்த மேஜிக்கை செய்யறது தான் இந்த NLP. இது மனுஷங்க பேசுற மொழிக்கும் கம்ப்யூட்டர் மொழிக்கும் நடுவுல ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வேலை செய்யுது. நீங்க யூஸ் பண்ற ChatGPT இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். சரி, இப்ப நம்ம ஏஐக்கு யோசிக்க ஒரு மூளை கிடைச்சாச்சு. அடுத்தது என்ன? அதுக்கு உலகத்தை பார்க்க கண்களும் சுத்தி நடக்கிறத கேட்க காதுகளும் வேணும் இல்லையா? வாங்க இப்போ ஏஐயோட இந்த புலன்களை பத்தி பார்க்கலாம். இதோ நம்ம மரத்தோட அடுத்த 2 கிளைகள். ஒன்னு பார்வை, அதாவது விஷன். இன்னொன்னு செவிப்புலன், அதாவது ஹியரிங். இத ஏஐயோட ஜன்னல்கள்னு கூட சொல்லலாம். ஒன்னு உலகத்தை பார்க்க உதவுது, இன்னொன்னு உலகத்தோட சத்தங்களை கேட்க உதவுது. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த பார்வை டெக்னாலஜியை நீங்க டெய்லி யூஸ் பண்றீங்க. உங்க போனை உங்க முகத்தை காட்டி அன்லாக் பண்றீங்கல்ல? ஆமா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ஏஐயோட கண்கள் தான். ஒரு போட்டோவை பார்த்து அதுல இருக்கிறது பூனையா நாயான்னு சொல்றதிலிருந்து அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது செய்யும். செவிப்புலன் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிக்க ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் நினைச்சுக்கோங்க. நீங்க பாட்டு போடுன்னு சொல்றீங்க. முதல்ல உங்க வாய்ஸ அது கேக்குது. ரெண்டாவதா அந்த வார்த்தைகளை அது அடையாளம் கண்டுபிடிக்குது. கடைசியா நீங்க கேட்ட பாட்டை ப்ளே பண்ணுது. இந்த 3 ஸ்டெப்பும் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்துல நடக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். ஓகே, நம்ம ஏஐக்கு இப்போ மூளை, கண்ணு, காது எல்லாம் வந்தாச்சு. அடுத்து என்ன வேணும்? ஆக்ஷன் தான். அது கத்துக்கிட்ட அறிவை வச்சு உலகத்துல வேலை செய்ய வேண்டாமா? வாங்க ஏஐ எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இதோ நம்ம மரத்தோட கடைசி 2 கிளைகள். ஒன்னு ரோபாட்டிக்ஸ், இன்னொன்னு எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ், அதாவது நிபுணர் அமைப்புகள். ரோபாட்டிக்ஸ் ஏஐக்கு ஒரு உடம்ப கொடுக்குது. இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கே, அது ஒரு குறிப்பிட்ட துறையில டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி ஆழமான அறிவை கொடுக்குது. ரொம்ப சிம்பிளா சொன்னா, ரோபாட்டிக்ஸ்ன்றது ஏஐயோட மூளைக்கு கையும் காலும் கொடுக்குற மாதிரி. யோசிக்க தெரிஞ்சா மட்டும் போதுமா? வேலையும் செய்யணும்ல. பெரிய பெரிய கார் ஃபேக்டரியில எல்லாம் மனுஷங்களால தூக்க முடியாத பாகங்களை தூக்கி கச்சிதமா வேலை செய்யற ரோபோட்களை பார்த்திருப்பீங்க. அதுதான் இதுக்கு சரியான உதாரணம். இந்த நிபுணர் அமைப்புகளை ஒரு டிஜிட்டல் டாக்டரோட ஒப்பிடலாம். ஒரு மனுஷ டாக்டர் பல வருஷம் படிச்சு அனுபவத்துல கத்துக்கிற விஷயங்கள், பல மெடிக்கல் புக்ஸ்ல இருக்கிற அறிவு, இது எல்லாத்தையும் ஒரே கம்ப்யூட்டர்ல ஏத்துனா எப்படி இருக்கும்? அது ஒரு நிஜ டாக்டர் மாதிரியே நோயோட அறிகுறிகளை வச்சு என்ன அசுகம்னு கண்டுபிடிக்க உதவும். இதுதான் இந்த நிபுணர் அமைப்புகளோட பவர். சூப்பர்! நம்ம ஏஐ மரத்தோட 6 கிளைகளையும் தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போ இந்த தனித்தனி பாகங்கள்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐயா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ இதான் முழுமையான சித்திரம். யோசிக்கிற மூளை, அதாவது மெஷின் லேர்னிங், பேசுற மொழி NLP, பார்க்கிற கண்கள் விஷன்,
கேட்கிற காதுகள் ஹியரிங், வேலை செய்யற உடம்பு ரொபாட்டிக்ஸ், அப்புறம் ஒரு துறையில ஆழ்ந்த அறிவு அதாவது எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ், இந்த 6 ஒண்ணா சேரும்போது தான் ஒரு சாதாரண மெஷின் ஒரு அசாதாரண செயற்கை நுண்ணறிவா மாறுது. சரி, இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இப்போ உங்களுக்கு ஏஐயோட எல்லா பாகமும் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஏஐக்கு எது ரொம்ப பவர்ஃபுல்? பார்க்குற கண்ணா இல்ல கேட்குற காதா? எது அதுக்கு அதிக சக்தியை கொடுக்கும்? இதுக்கு என்ன பதில் தோணுதோ அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.